ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்குற மாதிரியே ஸ்வீட்டை வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அம்மாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கணும், 10 நிமிஷத்தில் செய்ய முடியணும். எல்லாத்துக்கும் மேலே அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஸ்வீட் இருக்குன்னா அது தாங்க பாசிப்பருப்பு லட்டு. அந்த பாசிப்பருப்பு லட்டை 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய் நம்ம சர்க்கரையோட சேர்த்து அரைக்க போகிறோம், அப்புறம் 1/4 கப்பு நெய். முதல்ல கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பாசிப்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை நம்ம அரைக்க தான் போகிறோம், ஆனால் சுட சுட அரைக்கக்கூடாது. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். அந்த கேப்பில் நம்ம சர்க்கரையும் ஏலக்காவையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பாசிப்பருப்பை அரைச்சி எடுக்க வேண்டிய நேரம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அது கூடவே நம்ம பொடி பண்ண சர்க்கரை ஏலக்காவையும் போட்டு கலந்துக்கலாம். சர்க்கரை எந்த இடத்துலையும் தனியாக நிற்கக்கூடாது. நல்லா மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது தான் முக்கியமான கட்டம். மிச்சம் இருக்கிற நெய் மொத்தத்தையும் நம்ம கடாயில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கொதிக்க கொதிக்க நெய்யை கொண்டு வந்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவில் விட்டோன்னு வைங்க, அது நொர நொறையா பொங்கும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் மாவையும் நெய்யையும் சேர்த்து இந்த மாதிரி பசைய ஆரம்பிக்கணும். நெய் பட்ட இடம்லாம் உருண்டை உருண்டையாக கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்டு நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நெய் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு ஒரு லேசான ஈரப்பதத்துக்கு வந்திருக்கும். இது எந்த மாதிரி பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழுத்தி பிசைஞ்சா உருண்டை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பதங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. அவ்வளவேதான் ரெசிபி. நம்ம பாசிப்பருப்பு லட்டு நம்ம கையில் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. ஆனால் நம்ம எல்லா பருப்புகளையும் நிறையவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பாசிப்பருப்பை பொங்கல், சக்கரை பொங்கல் தவிர நம்ம வேற எதுல யூஸ் பண்றோம் சொல்லுங்க? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாசிப்பருப்பை கொடுக்கறதுக்கு சரியான வழி இந்த லட்டு தாங்க. நார்மல் லட்டு மாதிரி இல்லைங்க. இந்த பாசிப்பருப்பு லட்டு தொட்ட உடனே உடஞ்சிரும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி இதை வாய்க்குள்ளே போட்ட உடனே அப்படியே இந்த லட்டு கரைஞ்சு போயிடுங்க. ஒரு தடவை இந்த லட்டை செஞ்சு பாருங்க. அப்புறமா உங்கள் வீட்டில் துவரம் பருப்பை விட பாசிப்பருப்பு தான் நிறையா வாங்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.